அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி, ஏதேனும் பொருளை திருடிவிட்டால் 5 நாட்களில் உறுதியாக திருடிய நபருக்கு தண்டனை அளிக்கும் ஒரு கோவில். அது மட்டும் இல்லாமல் நள்ளிரவில் 12 மணிக்கு நாம் அங்கே சென்றால் நமது பெயரை சரியாக கூப்பிட்டு அழைத்து அறிவுரை கூறி நமக்கு பாதுகாப்பு தரும் ஒரு கோவில். இன்றும் இப்போதும் இந்த நிமிடமும் அது அங்கே நடந்து கொண்டுகிறது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, சந்தேகம் இருந்தால் அந்த கோவிலுக்கு 12 மணிக்கு செல்லுங்கள். உங்கள் பெயரை சரியாக அழைப்பார் அந்த ஐயனார் கோவில். இது மட்டும் இல்லாமல் நள்ளிரவில் சாம்பிராணி, மல்லிகைப்பூ வாசம் வீசிக்கொண்டே இருக்கும். திருடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை 5 நாட்களில் தண்டிக்க ஐயனார் தயாராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது, அங்குள்ள சூளத்தில் ஒரு எலுமிச்சை பழத்தை சுருவி சூளத்தை தலைகீழாக நட்டு விட்டால் தண்டிக்கும் ஐயனார். அது மட்டும் தானா என்றால் இல்லை. ஒருவேளை உங்கள் பொருட்கள் எங்கேயாவது திருடு போவதாக இருந்தால், வண்டியோ காரோ நெல்லோ பயிரோ ஆடோ மாடோ திருடு போவதாக இருந்தால், நீங்கள் தூங்கி கொண்டிருந்தால் அல்லது வேறு ஏதாவது வேலையாக இருந்தால் உங்களை ஒரு அரைந்து தூக்கத்தில் இருந்தால் ஒரு அரைவார். அங்கே பொருள் திருடி போய் கொண்டிருக்கிறது, நீ என்ன திருடி கொண்டிருந்தாய் என்று சரியான இடத்தை வழிகாட்டுவார். அதே மாதிரி பகலாக இருந்தால் உங்களை ஒரு நிமிடம் சினிமாவில் தெரிவது போல ஒரு ஸ்கிரீனை உங்கள் எண்ணத்தில் தோன்றுவிப்பார். இந்த பொருள் இங்கே திருடி போகிறது என்று உங்களை தானாகவே அழைத்து சென்று அதை திருடுவதை நிப்பாட்டும் சக்தி இந்த கோவிலுக்கு உண்டு. இப்படி இதை நாம் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவிலாக இருக்கிறது. திருடியவர்கள் யாராக இருந்தாலும் கூட அவரது அங்கே இருக்கக்கூடிய சிறைகள் காலில் ஒரு சீட்டை கட்டி எழுதிவிட்டால் எதிரியின் கதை காலி. இப்படி இது மட்டும் இல்லாமல் பலவிதமான பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, நோய் பிரச்சனை, வழக்கு, வம்பு, மாந்திரிக பிரச்சனை, பில்லி, சூன்யம், ஏவல், காத்து, கருப்பு என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த கோவிலுக்கு சென்று ஒரு முறை அங்குள்ள ஐயனார் தரிசனம் செய்தால் அனைத்தும் சரியாக போய்விடும். இப்படி பல ஆச்சரியங்களும் அமானுஷ்யமும் உள்ள கோவில் எங்கே இருக்கிறது, இதை முதலில் பார்த்து விடுவோம். நாம் இன்று அந்த கோவிலுக்கு செல்லும் வழியை பார்ப்போம். கள்ளக்குறிச்சி அருகே மணலூர் என்ற ஒரு இடம் இருக்கிறது. கள்ளக்குறிச்சி அருகே மணலூர் அருகே வெள்ளக்குளம் அய்யனார் ஆகும் இந்த கோவில் பெயராகும். இந்த வெள்ளக்குளம் அய்யனார் கோவிலுக்கு நீங்கள் கூகுளில் டைப் செய்தாலே வெள்ளக்கோவில், அதாவது வெள்ளக்குளம் அய்யனார் மணலூர் கள்ளக்குறிச்சி டைப் செய்தால் போதும், விவரம் உங்களுக்கு தெளிவாக வந்துடும். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக போயிடலாம். அந்த கோயில் எப்போதும் திறந்திருக்கும், எந்த தடையும் இல்லை. சரியா? முதலில் அங்கே நடக்கக்கூடிய ஆச்சரியம் என்னவென்றால், நீங்கள் அந்த வழியாக போவதாக இருந்தால் நள்ளிரவில் 12 மணிக்கு மேல் போனால், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஊர்க்காரராக இருந்தாலும் சரி, அந்த வழியாக நீங்கள் போனால் சரியாக உங்கள் பெயரை அவரை கூப்பிடுவார். எதற்காக இந்நேரத்துக்கு போகிறாய், எங்கே போக இருக்கிறாய், ஏன் இத்தனை மணிக்கு சுற்றுகிறாய் என்று ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துவிட்டு அன்பாக பேசிவிட்டு உங்களுக்கு துணையாக வருவது போல வந்து கொஞ்ச தூரம் வந்து மறைந்து விடுவார். அதன் பின்பு தான் நமக்கு தெரியும் வந்தது அங்கே உள்ள ஐயனார் என்று. இது பலருக்கும் இன்றும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்படி அந்த வழியாக செல்பவர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த ஊரின் பாதுகாப்பாக இருந்து நள்ளிரவு நேரங்களில் பாதுகாப்பை கொடுக்கிறார். நம்ம அனைவருக்கும் தெரியும், இரவில் பாதுகாப்பு, பகல் பாதுகாப்பு காவல்துறை தான் நம்பியிருப்போம். இன்று நிஜமான காவல்துறையாக அவர் அங்கே இருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் ஏதேனும் பொருள் திருடு போய்விட்டால் அங்கு நீங்கள் சென்று ஐயனாரை வேண்டிக் கொண்டு ஒரு எலுமிச்சம் பழத்தை நீங்கள் சூளத்தில் சொருவி அந்த சூளத்தை தலைகீழாக நட்டு விட்டால் சரியாக 5 நாட்கள் அது டைம். 5 நாட்களில் திருடியவர் யார் என்று உங்கள் முன்னே வந்து அவரே ஒற்றுக்கொண்டு என்னை மன்னித்து விடு என்று சொல்லிவிடுவார். இல்லை என்றால் அவருக்கு மரணம் நிகழும். அதை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இவர்தான் திருடன் என்று. ஆனால் தண்டிக்காமல் விடமாட்டார். மிக கடுமையான தண்டனைகளை கொடுத்து வாரி வழங்கிவிடுவார் இந்த ஐயனார். சற்றும் தாமதிக்காமல் யோசிக்காமல் தண்டனை கொடுப்பார். சரி, இது மட்டும் இல்லாமல் திருடு போவதை தடுக்க செய்வார். இப்போது காரோ நகையோ பொருளோ நெல்லோ பயிரோ எதுவாக, ஆடு மாடு கோழி இல்லை காரு பங்களா வீட்டில் ஏதாவது திருட போகுது என்றால் நீங்கள் அவரது பக்தராக இருந்தால் நிச்சயமாக உங்களை காத்தருள்வார். உதாரணமாக இரவில் நீங்கள் தூங்கி கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு நிலம் இருப்பதாக வைத்துக்கொள்ளும். நிலத்தில் ஆடுகளை திருடுவதாக இருந்தால் சரியாக திருடும் நேரத்துக்கு முன்பே உங்களுக்கு ஒரு அறை விடும்.
எந்திரி, அங்கே திருடு நடந்து கொண்டிருக்கிறது, நீ கிளம்பி வா என்று அவர் அழைப்பது போல ஒரு குரல் கேட்கும். உங்களை அப்படியே ஒரு சூட்சும ரூபத்தில் அழைத்து செல்வார். சரியாக அந்த திருட்டை நீங்கள் தடுத்து விடலாம். ஒருவேளை திருடர்கள் அங்கு அதிகமாக இருந்து ஒருவேளை கத்தி கடப்பாறை இல்லை ஏதாவது உங்களை தாக்கும் நிலைமை ஏற்பட்டால் அந்த இடத்தில் இவரே துணை நின்று உங்களை காத்து அந்த பிரச்சனையை சரி செய்வார். இன்றும் அது நடந்து கொண்டிருக்கிறது. திருடியதற்கு பின்பு தண்டிக்கவும் செய்கிறார், திருடு போவதற்கு முன்பு அதை தடுக்கவும் செய்கிறார். இது அங்கே உள்ள மிகப்பெரிய விசேஷமாகும். இது இல்லாமல் அங்கே நீங்கள் எப்போது போன இரவு நேரத்தில் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி, மதுரை, குறை எந்த ஊரிலிருந்து வந்தாலும் சரி, இரவில் அந்த இடத்தை நீங்கள் கடந்து போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மல்லிப்பூ வாசம், சாம்பிராணி வாசம் மற்றும் ஒரு மிக சக்தி வாய்ந்த கற்பூர வாசனை என்றால் நன்றாக உங்களுக்கு தெரியும். அந்த வாசனைகள் தெரிந்து விட்டாலே ஐயனார் உங்களுக்கு வந்து விட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வழியாக நீங்கள் சென்றால் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரம் வரை எத்தனை நபர்கள் அந்த வழியாக போனாலும் சரி, தினமும் இரவு நேரத்தில் அந்த வழியாக செல்லும் யாராக இருந்தாலும் அவர் அந்த எல்லை தாண்டும் வரை பாதுகாப்பாக பத்திரமாக வழி அனுப்புகிறார். அவரே கூட வருகிறார். உங்கள் பெயரை கரெக்டாக வெங்கடேஷா எதுக்காக இத்தனை மணிக்கு வந்தாய், ஏன் உனக்கு வர பொறுப்பில்லை என்று ஆலோசனை வழங்குவார். உங்கள் பெயர் என்னவோ சரியாக அழைத்து உங்களை வழி அனுப்பி வைப்பார். இப்படி ஒரு பெரிய அதிசயம் நிறைந்த கோவில் தான் இந்த அய்யனார் கோயிலாகும். வெள்ளக்குளம் அய்யனாராகும். இங்கு ஒரு பெரிய குளம் இருக்கிறது. அந்த குளத்தில் யாரும் பெண்களை குளிக்க அனுமதிப்பதில் இப்படி பல்வேறு மர்மங்கள் இருக்கிறது. எதிர் விருந்து என்பது ஆடு வெட்டி சமைப்பார்கள். எதிர் விருந்து என்பது எதிர்களுக்கு துரோகிகளுக்கு நடக்கூடிய விருந்தாக இப்படி பல்வேறு அமானுஷம் நிறைந்த கோவிலாக இருக்கிறது. சென்று வழிபடுங்கள். வாழ்க்கையில் அய்யனார் அருளை படுங்கள். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். நன்றி.